என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்துல நாம் செய்த சின்ன சின்ன தவறுகளை கூட நாம் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபத்தின் மூலமாக, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பேசினது தவறுதான், இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நான் பார்த்தது தவறுதான், இப்படிப்பட்ட ஒரு செயலை சின்ன சின்ன தேவையில்லாத காரியங்களை நான் செய்ததும் ஆண்டவரே தவறுதான், என்னை தயவு செய்து உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிசுத்தமான ஜீவியத்தை தொடர்ந்து வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படியால் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து நம்ம என்ன செய்கிறார்? ஒரு ராஜாக்களாக, ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக, பாவத்தின் மீது ஒரு அதிகாரம், பிசாசின் மீது ஒரு அதிகாரம், உலகத்தினுடைய காரியத்தின் மீது ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 10ஆம் வசனத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், அதாவது வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரீடம்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. தனிப்பட்ட விதத்துல இயேசுவின் ரத்தம் மிக முக்கியமானது. இயேசுவின் ரத்தம் தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளை சுத்திகரித்து 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 பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் அங்கே நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணி இந்த ரசத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு, அதை புசிக்கிறவர்களுக்கு, அதை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அங்கே தெளிவாய் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை புசிக்கிறவர்கள் நாம் ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. பரிசுத்தமான முறையில ஜெபத்தோடு பயபக்தியோடு கூட கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசிரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நாம் போய் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசுத்தமான நிலையை நாம் அடையும்படியாக இந்த உலகத்திலே அதை செய்வதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஐக்கியத்தையும் இப்படிப்பட்ட உறவுகளையும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தோடு அவருடைய சரீரத்தோடு மிகப்பெரிய ஒரு ஐக்கியமான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை
குறித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் ஆனவனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாதிருந்ததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவர்கள் போஜனம் பண்ணுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பாவரிக்கை பெற்று தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். அப்படி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இதில் பங்கு பெற முடியாது. அப்படி இந்த ரட்சிப்புக்குள்ளே அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் பங்கு பெறக்கூடாது. அப்படி ரட்சிப்பின் அனுபவத்தோடு இதில் பங்கு பெறும்போது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம். அபாத்திரமாய், அதாவது அப்படி ரட்சிக்கப்படாம பாவத்தோடு அசுத்தத்தோடு நாம் இதில் பங்கு பெற்றால் ஸ்தோத்திரம், நமக்கு வியாதி பலகீனம் நம்மை தாக்கக்கூடும் என்று இந்த வேத பாகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் எல்லாரும் நம்மை ஒரு நிமிஷம் சுத்திகரிப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், ஆத்மாவை சுத்திகரியும், எங்களுடைய ஆண்டவரை சரீரத்தை சுத்திகரியும், எங்களுடைய ஆத்மாவை சுத்திகரியும். ஆண்டவரை பரிசுத்தமாக இரத்தத்தால் கழுவும், மண்ணி ஆண்டவரை மீட்டுக் கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரை எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் சத்தமா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கூட கிடையாது. ஆத்மாவிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சரீரத்திலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சிந்தையிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கை கால் கிரிகளிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும், வார்த்தைகளிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எண்ணங்களிலே சுத்திகரிப்பு உண்டாகட்டும், இருதயம் முழுவதும் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தம் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் தகுதி கொடுத்தும் தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ரசத்துக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம். ஆண்டவரே, இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தாரும், சுத்திகரித்து ஆண்டவரே இதை உங்களுடைய ரத்தமாய் மாறட்டும். ஆண்டவரை கொள்கிறவர்கள், இதில் பங்கு பெறுகிறவர்கள் பரிசுத்தமாயும் சுகமாயும் ஆசீர்வாதமாயும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இருக்கும்படிக்கு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த ஹல்லேலூயா இந்த ரசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதுபோல தகப்பனே, இந்த அப்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பாதத்திலே வைக்கிறோம். இதை விட்டு உடைய நாமத்தின் மகிமைக்காக தேவரீர் இதை சுத்திகரித்து ஆசீர்வதித்து தாரும். ராபாக்கா தாலாக்கா தாராக்கா தூலாபாதியா இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தமாக்கப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. உடைய சரீரமாய் கொள்கிற போது உங்களுடைய சரீரத்தின் போல உங்களுடைய சாயலாய் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆவிக்குரிய அனுபவத்தோடு ஆவிக்குரிய சிந்தையோடு ஆண்டவரே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக இந்த பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் சோதரிப்போம். பரிசுத்த
அப்பத்துக்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சுத்திகரித்து ஆசீர்வதித்த இந்த ரசத்துக்காய் சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திற்கு விட்டுருவோம். ஒரு பாட்டு பாடுவோம். கருணையிலே காயங்களில் பாடுதே கர்த்தரேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. சோதரிப்போம். ஆசீர்வாதத்துக்காய் இதுல பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் முழங்காலில் நின்று நம்ம இதை எடுத்துக்கொண்டு உடனே சங்கடப்படாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம புசிப்போம்னு சொல்லும்போது நீங்க புசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்காக ஸ்தோத்திரம். விற்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தருடைய ரத்தம். உங்களுக்காக விற்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தருடைய உங்களுக்காக விற்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தருடைய ரத்தம். யாரும் எல்லாருமே ஆயிட்டாங்க. சத்துக்குள்ள போயிருமா நிலமா சத்துக்குள்ள போயிரு. ஓடி பிரதர் கவர் 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 கொடுத்துறேன் பேக் பேக்
ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவு. கடைசி சேர்ல உட்காரு. கடைசியில் ஒரு சேர் போட்டுருக்கோம். கூடார பண்டிகைக்கு வருகை புரிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபை ஆயர்கள் சார்பாக உங்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். வெளியே இருக்கிற எல்லாரும் உள்ளே வரும்படிக்கு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சகோதரர்கள் யுவராஜ் வெளியே இருக்கிற கொஞ்சம் உள்ள அப்படியே வர சொல்லி சேர்ல உட்காரவங்களை சேர்ல உட்கார சொல்லுங்க, கீழே உட்காரவங்களை கீழே உட்கார சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள் படைத்திருக்கிற இந்த அன்பின் 16 உச்சிதமான பொருட்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மத்தில் இருக்கிறதான பிஷப் ராஜை அவர்கள் வந்து பிஷப் ஐயா இதை ஒரு பிளஸ் பண்ணிருங்க, அதை எடுத்துட்டு போயிடுவாங்க.
அந்தம்மா இது இப்படி நீ போப்பா. பிரார்த்தனை அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்க அத்தனை பிள்ளைகள் படைத்திருக்கிற உச்சிதமான பொருட்களை எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு சொல்லி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாளில் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்கிறதுல நம்மை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த கூடார பண்டிகை என்று சொல்லி இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை இந்த நேரத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவன் நம்முடைய மத்தியிலே இறங்கி இருக்கிறார், நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு கிடையாது, ஆனால் நமக்கு கத்த தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவன் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல ஒரே ஒரு சரணம், சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் சங்கீதம் பாடக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என் கூட பாருங்க. என்ன, நான் ஒரு லைன் பாடணும்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் சங்கீதம் பாடுங்க. கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம். வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம், பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம், பண்டிகையை கொண்டாடுவோம், கூடார பண்டிகையை கொண்டாடுவோம், வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம். Happy, happy, hallelujah. Happy, happy, hallelujah. Happy, hallelujah. Happy, happy, hallelujah. தேவன் பெற்றிட, தேவன் பெற்றிட, நலமும் பெற்றிட, நலமும் பெற்றிட, நலமும் பெற்றிட, நலமும் பெற்றிட. பண்டிகையை கொண்டாடுவோம், பண்டிகையை கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம். Happy, happy, hallelujah. Happy,
கொண்டாடுவோம். வாருங்கள், வாருங்கள், நாம் பாடுவோம். வாருங்கள், கொண்டாடுவோம். வாருங்கள், வாருங்கள், நாம் பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை. இரட்சகர் இயேசு திருச்சபையிலே கொண்டாடப்படுகிற இந்த கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி சென்னை பட்டணம் முழுவதும், தேசம் முழுவதும் பரவுவதாக, பெருகுவதாக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரே கூடார பண்டிகையின் ஆண்டவரே முதல் பலன்களை, கனிகளை உமக்கு படைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் காரணமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. விசேஷமாக ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சந்திரன் அவர்களை, அவருடைய குடும்பத்தை, வந்திருக்கிற பேராயர்களை, பரிசுத்தவான்களை, வந்திருக்கிற மக்களையும் உடைய அன்பு கரம் நீட்டி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ளும் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் தொடர்ந்து பெருகுவதாக, நிலைத்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அதை உள்ள வந்திருக்கேன். அந்த சில்வர் செல் கொண்டு வந்திருக்கேன். உள்ள வந்திருக்கேன். பெரிய வரிசை சீமன்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த கடை சொல்லி